ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகளை வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து இந்த மந்த்லி வியூ பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வீடியோ போட்டோம். மந்த்லியில வந்து ஸ்டாக் பிக்கப் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு, ஜனவரி மாசம் எண்டுல அந்த மந்த் முடியிற அந்த லாஸ்ட்டு அந்த இதில வந்து அந்த எக்ஸ்பைரி முடியிற நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம். அதில போட்டிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதில நான் வந்து ஸ்டேட் பேங்க் எதுக்கும் நான் டார்கெட்ன்னு ஸ்பெஷலா குடுக்கல. அ ஆனா வந்து இப்படி பார்த்துக்கலான்னு சொல்லி இருந்தது. ஸ்டேட் பேங்க்க பொறுத்தவரைக்கும் ஒரு என்ட்ரி குடுத்துருந்தோம். பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல திருப்பி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். எதையும் ஓப்பனா இன்சஸ்ட் பண்ண முடியாததுனால நம்ம சில விஷயங்கள நம்ம கொஞ்சம் பயந்து பயந்து செய்றோம். அத புரிஞ்சுக்கலாம். நீங்களும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டேட் பேங்க்க நான் பார்த்தேன். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தேன். பார்த்தாக்கா அவன் வந்து கரெக்ட்டா நம்ம அந்த சொன்ன என்ட்ரி 35க்கு கீழ வந்துச்சுன்னா 37 வந்துட்டான். 35க்கு கீழ வந்துட்டு 37 வரும்போது தான் நம்ம அந்த என்ட்ரி நம்ம சொன்னோம். 35 பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் 37ஓட ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தான். சரி, இப்ப அந்த இதோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம டார்கெட் எங்க ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் எங்க ஃபிக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி பேங்க் ஷேர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு ஹெவி வெயிட் இருக்கு. 8% 8.75% இருக்கு. அவன் இப்ப ஏறிட்டு இருக்கிறதுனால, அவனையும் சேர்த்து நம்ம இப்ப பார்த்துரலாம் அப்படின்ட்டு தான். இப்ப ஸ்டேட் பேங்க் வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் கீ டேட் வந்து அன்னைக்கு நான் அத சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு தான் நான் ரீகேப் பண்ணி பார்த்தேன். கீ டேட் வந்து நான் அன்னைக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு சொல்லல. 5 பிப்ரவரியிலிருந்து 23 பிப்ரவரி வரைக்கும் அதோட டைம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துக்கிறோம். ஸோ, இப்ப எ டா எ எது ஃபர்ஸ்ட்டு டார்கெட் ஃபர்ஸ்ட்டுன்னா அதுதான். நம்மள பொறுத்தவரைக்கும் 670ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அத உடைச்சுச்சுன்னா 686ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். நமக்கு இங்க ஃபிபனாசில காட்டுறது வந்து 698 காட்டுது. ஃபிபனாசில காட்டுறது வந்து 698 காட்டுது. இந்த 698 இப்ப போவானா அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம இந்த இது பிப்ரவரி 2 ஹை வச்சிருக்கிறான். இதிலிருந்து 698 காட்டுதா? இப்ப பிப்ரவரி ஹை லேட்டஸ்ட் ஹை இதானே. இந்த ஹையிலிருந்து ஒரு ஃபிபனாசி போடுவோம். ஃபிபனாசி போட்டா 673 உடைச்சுட்டான். அப்ப இந்த இடத்த அவன் வந்து ரீசெட் பண்ண போறானா, இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். ரீசெட் பண்ணினான் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். திருப்பி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 659 கிட்டக்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தானே இந்த 659 கிட்டக்க இன்னைக்கு இன்னைக்கு கீழ இறங்கி இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா? வீக்லி எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு கீழ அடிச்சு இறங்கினான்னாக்க, ஒரு 659 கிட்டக்க ரீஎன்ட்ரின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க 686 வரைக்கும். ஏன்னா, இந்த 1.61 போச்சுன்னா 2.61 வந்து கண்டிப்பா போகணும்னு இல்ல. அதுக்கு மிட் பாயிண்ட்ல நம்ம வந்து எப்போதும் ஒரு கோடு போட்டுக்கணும். ஸோ, இப்ப 673 வந்து 1.61, 694 வந்து ஒரு 2.61 இருக்கு. அப்ப இது 2த்துக்கும் 21 இருக்கு. 21 அப்படின்னு சொன்னா, நம்ம 22ன்னு வச்சோம்னா 11ன்னு வச்சுக்குவோமே. 11ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, 684ல வந்து ஒரு கோட போட்டுக்கணும். ஏன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த இடத்தோட அவன் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறமா அவன் ரீசெட் ஆயி அ இந்த மாரி இந்த இதுல ரீசெட் ஆயிட்டு மேல வரும்போது அடுத்த டார்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த மாசத்துக்கு அவனுக்கு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஒரு 720 வரைக்கும் டார்கெட் இருக்கு. அதாவது 720 வரைக்கும் போறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் சொல்றேன். 720ங்கிறது இந்த சைக்கிளே முடியுது. 720 போறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. இதையும் நம்ம மனசுல வச்சுக்குவோம். அதாவது 6.91 2.618 உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க 720 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த மாசம் வரைக்கும் போறானா, இல்லாட்டி திருப்பி இறங்கிட்டு இந்த இதோட திருப்பி இறங்கிட்டு அடுத்த ஏப்ரல், மேக்கு விக்கிறானாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.
எப்படி ஏறுதோ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நான் வச்சிருக்கிறது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி எஸ்பிஐயோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுலேயே இந்த வருஷத்துக்கான டார்கெட் என்னங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே பார்த்துருப்போம். 700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அப்போயே பார்த்துருப்போம். அந்த டயத்துலேயே ஒரு லோ என்ட்ரி கொடுத்துருப்போம். அங்கே என்ட்ரி ஆனவங்க அந்த 500 கிட்டக்கவே அந்த என்ட்ரி கொடுத்துருப்போம். அப்போ என்ட்ரி ஆனவங்கெல்லாம் 520க்கே கிட்ட என்ட்ரி கொடுத்துருப்போம். பெஸ்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு. அப்போ போட்டவங்களுக்கெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 100 கிட்டக்க ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஒரு 20% ப்ராஃபிட் இருந்திருக்கும். எனிவே இப்போவும் ஒண்ணும் மோசம் இல்ல. இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி கீழ இறங்குறானான்னு பார்ப்போம். 559ல சப்போர்ட் எடுக்குறானான்னு பார்ப்போம். ஏன்னா, க நம்ம பொறுத்தவரைக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. எஸ்பிஐ போறதுக்கு. நமக்கு வந்து இங்க வந்து எஸ்பிஐக்கு வந்து 23ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்கு. அதாவது 23ஆம் தேதி பிப்ரவரினா, இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய நாள் வந்து மொத்தம் வந்து 18 நாள் இருக்கு. இந்த 18 நாள்ல 9 நாள் மேல ஏறிட்டு, திருப்பி 9 நாள் சைட்வேஸ் போயிட்டு கீழ இறங்குறது, அப்படிதான் நம்ம கணக்கு பண்ணணும். அந்த மாரி கணக்கு பண்ணோம்னா கூட, கிட்டத்தட்ட 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. 14ஆம் தேதிங்கிறது அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ, புதன்கிழமைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏறுறதுக்கு. இது வந்து நான் சொல்றது இந்த டேட்லேருந்து நான் எப்படி பெர்சீவ் பண்றேன் அப்படிங்கிறது தான் கணக்கு நான் சொல்றேனே தவிர்த்து, இது இல்ல. 7ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு டேட் இருக்கு. அப்ப இதுக்கும் நமக்கு வந்து ஒரு 18 நாள்னா 9, 16ஆம் தேதி வரைக்கும். கிட்டத்தட்ட அடுத்த வாரம் அடுத்த வாரம் எக்ஸ்பைரி வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்கும்போது, இதில எந்த அளவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்றான் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ, இப்ப அந்த இதில குடுத்துருக்கிறதும் சரி, இதில கால்குலேட் பண்றதும் சரி, அதுதான் நம்ம 2 ரெசிஸ்டன்ஸ நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சுட்டதுனால, நம்ம நேரடியா அப்பவே டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த வருஷம் ஆனுவலுக்கு வந்து 700 அப்படிங்கிறதெல்லாம் அப்பவே குடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பார்க்கணும் தேவைப்படுறவங்க பாருங்க. இப்ப நம்ம காஷனா இருக்க வேண்டியது 673லயே நமக்கு வந்து 1.61 வந்துருச்சு. அதனால அவன் ரீசெட் ஆகுது. கீழ வந்து இறங்கிட்டு மேல ஏற போறானா, இல்லாட்டி கன்டினியூயிங் ட்ரெண்டா 680 போறானான்னு பார்க்கணும். ஸோ 680 வந்த உடனே கீழ அ இறங்குற மாரி டவுன் ட்ரெண்டுக்குன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்றபடி புக் பண்ணிக்கலாம். இல்ல அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகும்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 694ல வந்து ஒரு கண்ணு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இத உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னாக்க, 715லேருந்து 720, 728 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இது இறங்குவான் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு டபக்குன்னு என்ன பண்ணணும்னா, 5 மினிட்ஸ்க்குள்ள போயிரணும். 5 மினிட்ஸ்க்குள்ள இறங்குறானா, ஏறுறானான்னு பார்க்கணும். 5 மினிட்ஸ்க்குள்ள போயிட்டு, இவன் இத உடைக்க ஆரம்பிச்சுட்டு, கீழ இறங்குறான்னாக்க, கிட்டத்தட்ட வந்து 200 லைன டச் பண்றானா, இந்த பிவோட் பாயிண்ட் டச் பண்ணவே இல்ல. இந்த பிவோட் பாயிண்ட்ட டச் பண்ணான்னாக்க, எகைன் திருப்பி 648க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு வந்தான்னா, இந்த 5 மினிட்ஸ்ல பார்த்துக்கணும். அத பேஸ் பண்ணி இந்த சார்ட் பார்த்துக்குங்க. நம்ம இப்படியே இறங்குனோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் தானே. 1 வந்து 659, அதுக்கப்புறம் 200 லைன் அது வந்து 654ல இருக்கு. இல்ல நான் அதையும் உடைச்சு பிவோட் பாயிண்ட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, இந்த பிவோட் பாயிண்ட் 647 இருக்கு. கீழ இறங்கினான்னா, நம்ம வந்து இந்த ஏரியாலலாம் நம்ம வந்து கண்ணு வச்சுக்கணும். இந்த ஏரியாலலாம் கண்ணு வச்சுக்கணும். கண்ணு வச்சுக்கிட்டோம்னாக்க, நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ, அப்ப மேல ஃபர்தரா ஏறுறான்னா, 684ல வந்து ஒரு 83, 84ல ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நம்ம எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். அத உடைச்சான்னா, மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து 2.618 அதையும் உடைச்சு மேல போனான்னாக்க 715 டூ 728 அதுல மிட் பாயிண்ட் நம்ம எடுத்து உள்ள வச்சுக்கிறது நல்லாருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து மார்ச் மாசம் மார்ச் மாசத்துக்கு வரப்போகுது. பிப்ரவரி எண்டுக்கு வரப்போகுது. அதனால பார்த்து எந்தெந்த இடத்துலலாம் ஜாக்கிரதையா ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணுங்க. தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே! வாழ்க வளமுடன்.